டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விசா ரிஃப்யூசல் வந்து இந்தியாவில் இருக்கின்ற சுவிஸ் தூதர்கள் மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கிற சுவிஸ் தூதர்களும் இப்படி செலக்டிவிட்டியாக சில பேருக்கு கொடுக்குது, சில பேருக்கு கொடுக்குதில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஜேர்னலிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸுக்கு வந்து கொடுக்குதில்லை. ஆனால் அவர்கள் கையாளக்கூடிய, இலகுவாக கையாளக்கூடிய ஒரு மென்மையான போக்கு கொண்ட சில பேருக்கு கொடுக்குறத நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சுவிட்சர்லாண்டில் இந்த மனித உரிமை அவையே அமைஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாடு இலங்கையோடு கைகோர்த்து பயணிக்கின்றதா, இலங்கைக்கு முதுகு தட்டி கொடுக்கின்றதா என்ற இந்த 60வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற அதே சமயம் சுவிஸினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு எப்படி பயலேட்ரல் லிங்கை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்குது. ஸோ இந்த அவையில் நாங்கள் தமிழர்களாக எத்தனைக்கிற அதே சமயம் சுவிஸும் வந்து இன்னொரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு ஏதோ ஒரு தீர்வை திணிக்க முயல்கிறதா என்ற கேள்வியில் எங்களுக்கு எழும்புது. இது வந்து நாங்கள் ஒரு அக்யூசேஷன் வைக்கல, ஆனால் எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஒருவேளை சுவிட்சர்லாண்டு இதற்கு இலங்கையினுடைய ராஜதந்திரத்தில் விலை போயிட்டு அப்படின்ற ஐயப்பாடு எழுப்புறது நேச்சுரலாக எங்களுக்கு வருது. அப்படி இருக்கும்போது இந்த மனித உரிமை அவை சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது. நீங்கள் ஐநாவுடைய பிரதான அவை வந்து நியூயார்க்கில் இருக்குது. அவங்களுக்கு பலஸ்தீனர்களுக்கு வந்து அங்கே ஒரு சீட் ஐநாக்குள்ள வழங்கப்பட்டிருந்தாலும், அப்சர்வேட்டரி மெம்பராக வழங்கப்பட்டிருந்தாலும், பலஸ்தீனியர்கள் அவருடைய பிரச்சனையை பேசுறதுக்கு, அதாவது இஸ்ரேலில் வந்து செல்லப்பிள்ளையாக வளர்த்து கொண்டிருக்கின்ற யுஎஸ்ஏ விசா மறுக்குது. ஒரு வித்தியாசமான உலக போக்காக இருக்குது. அப்போது அந்த ஐநா நியூயார்க்கில் இருந்து சில நேரங்களில் அந்த மீட்டிங்கள் வந்து இங்கே ஜினீவாவில் மாற்றப்படலாம் அப்படின்ட்டு கருத்து நிலவி கொண்டிருக்கு. அதுக்கு ரெனோவேஷன் நடந்து கொடுக்கணும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை அதுக்கு தான் இருக்குமோன்னு அப்படி பார்க்கும்போது பலஸ்தீனர்களுக்காக அவர்கள் இங்கே வர வைப்பதற்காக இந்த அறைகளை மாற்றி கொண்டிருக்கும் போது இங்கே எங்களுக்கு சுவிட்சர்லாண்டில் எங்களுக்கு விசா மறுப்பு நடக்க செய்கிற இந்த அவை, மனித உரிமை அவையானது இங்கேருந்து எடுத்து வேறு எங்கேயாவது ஒரு நாட்டில் நாங்கள் அதை வைக்க எண்ணலாமா அப்படி ஒரு கற்பனை உண்டு. நாம் அது கற்பனை யோசிச்சு பார்க்கலாமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னடா இங்கே தான் சுவிட்சர்லாண்டு தான் வரணும், ஆனால் சுவிஸ் வந்து இலங்கையோடு கை கோக்குறதா நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு உங்கள் தரப்புலேருந்து ஒரு வாதத்திருக்கிறேன். நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், எங்களோட இனத்தின் உரிமை, நீங்களும் அதற்காக தான் போராடுறீங்க. ஆனால் நாங்கள் கடல் கடந்து அங்கேருந்து வந்து எப்படியாவது எனது தரப்புலேருந்து, எங்கள் தரப்பில் இருந்து இருக்கிற கருத்துக்களை இந்த ஐநா அவையத்தில் வைக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு விசா மறுக்கப்படும் போது அப்போ ஒரு சந்தேகம் எழுது. இப்போது நீங்கள் இங்கே இருக்க பாலஸ்தீன மக்களின் பிரச்சனை, இந்த காசா பிரச்சனையை பேசுவதற்கு வருபவர்களுக்கு யாருக்காவது மறுக்கப்படுதா? இல்லை. இதே இந்த உக்ரைன், இந்த ரஷ்யா போர், இதற்கான இந்த சிக்கல்களை பேச வருகின்ற நபர்களுக்கு மறுக்கப்படுதா? இல்லை. அப்போது தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா ஒரு இனப்படுகொலையாக இருக்கட்டும், அது திட்டமிட்ட ஒரு போராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே தவறாக தான் நம்ம கருதுகிறோம். ஆனால் இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலை, இந்த ஜெனோசைடை பற்றி தமிழர்கள் வந்தால் எதை பேசுவோம்? இதை பற்றி மட்டும்தான் பேசணும். அப்போது இதை பேச வருகிறோம்னா யாருக்கு அதனால் சிக்கல் ஏற்படும்? அதை பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கை அரசாங்கம் சிங்களவர்களுக்கு தான் இருக்கிறது. அப்போது இதுக்கு யார் மூலையாக செயல்படுவாங்க, யார் அழுத்தம் கொடுப்பாங்க? இந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் என்பது சிங்களவர்கள் மூலிமா வருகிறது. அப்போ இது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிறதுனால தான் ஐநாவது சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு அது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இவர்கள் ஐநாவையும், ஐநா மன்றம் என்பது, ஐக்கிய ஐநா மன்றம் என்பது உங்களது நாட்டில் இருப்பது பெருமையாக நீங்கள் கருத வேண்டும். அப்படி கருதும் பட்சத்தில் யாரோட சிந்தனைக்கும் யாரோட வலியுறுத்தலுக்கும் ஒத்துப்போகாமல் நடுநிலையாக இருந்திருக்கணும் இவர்கள். அப்படி நடுநிலையாக இல்லை என்பது எங்களை போன்றவர்களுக்கு விசா மறுக்கப்படும் போதே தெரிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஐநா மன்றம்
சுவிட்சர்லாண்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு மாற்றலாம் என்று எங்களிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக மாற்றலாம் என்பது தான் எங்களது கருத்தாக இருக்கும். காரணம், நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இதே இப்போவும் எந்த சிக்கலும் இல்லை. இதே சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் இலங்கை அரசாங்கம் சொல்வதை கேட்டு நாங்கள் நடந்துக்கிட்டோம், இனி ஒருபோதும் இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு நீங்கள் தமிழர்களை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விசா மறுத்துட்டீங்க. நாளைக்கு இன்னொரு நாடு வரும், அடுத்த நாள் இன்னொரு நாடு வரும், அப்புறம் ஒரு போராட்டம் வரும். இதே ஐநா மன்றத்தில் இன்னொரு போராட்டம் வரும். என்னன்னு, சுவிட்சர்லாந்து நாட்டில் இந்த ஐநா மன்றம் வேணான்ட்டு. அந்த ஒரு நிலைக்கு தள்ளாமல் ஒன்று சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பார்த்துக்கணும். இல்லை நாங்கள் இலங்கை போன்ற நாடுகள் இனப்படுகொலை செஞ்சுட்டு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா நாங்கள் அவர்கள் தரப்பில் தான் நிற்போம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதே ஐநா மன்றத்தில் நாங்கள் இதையும் வழிமொழிய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் என்கிற நிலை கண்டிப்பாக ஏற்படும். அந்த நிலை உருவாகும். கைதும் இதே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு தானே. இதே சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தானே இதை ஏற்படுத்தி இருக்கு. அவர்களுடைய ரோல் நாங்கள் கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தானே இந்த வழக்கை போட்டிருக்கு. சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தானே. அவர்களுக்கே தெரிகிறது இது இதில் சாட்சியங்கள் இல்லை, வேறு எதுவுமே இல்லைன்றது தெரிகிறது. ஒரு மனித உரிமை ஆணையத்திற்காக பேசுபவர் எங்கே இந்த மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்பட போகிறது? கண்டிப்பாக இருக்காது. அப்போ நீங்கள் இதை ஒரு தனி மனிதரை இப்படி திட்டமிட்டு இத்தனை என்ஜிஓக்களை வச்சுட்டு இவ்வளோ ஒரு மனித உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு மனிதர் மேலே இப்படி ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னா இந்த மனித உரிமை ஆணையம் உலக வரலாற்றில் ஒரு கேள்விக்குறியாகுது. ஒரு கேள்விக்குறியாகுது, மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகும். அப்போது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மீதும் இதனால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மீது இருக்கிற இந்த என்ன சொல்கிறது நம்பிக்கை இல்லா ஒரு விஷயம் ஐநா மன்றத்துக்கும் வருது. இதனால் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தால் ஐநா மன்றத்துக்கு கெட்ட பேர் அவப்பேர் உண்டாகுமா என்பதெல்லாம் தெரியல. அப்படி தான் போகுது. அதனால் எங்களை கேட்டால் இதே நிலை தொடரும் பட்சத்தில் இந்த ஐநா மன்றம் என்பது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வேறு நாடுக்கு இடம்பெறுவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமோ அதை வலியுறுத்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பலஸ்தீனர்களுக்காக அவை மாறும் பட்சத்தில் ஏன் தமிழர்களுக்காக மாறக்கூடாது என்ற ஒரு கேள்வி நேச்சுரலாக எழும்புது. இது பார்த்து கொண்டிருக்கிறது இவங்க கனவு காண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு கேள்வியாக நாங்கள் எழுப்பியிருக்கோம். பேசும்போது நாங்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதை நாங்கள் வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேச நாங்கள் நினைச்சோம். ஏனென்றால் இந்த மன்றங்கள் பூட்டிய அறைகளுக்குள் நடக்கின்ற விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெளியே நின்று சிந்திக்கின்ற சிந்தனைகளை நாங்கள் இங்கே இந்த அவைகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேணும், அதை எதிர்கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்தில் இது ஒரு ஓப்பனாக பேசப்பட்ட ஒரு டோக். ஆனால் இந்த ஒரு விடயத்தை ஒரு கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தொடர்ந்து அங்கே பாதிக்கப்பட்ட அம்மாமார்களுடைய குரல் வலையும் நசுக்குவது போல்தான் அவர்களை பிரித்தாளுகின்ற விடயத்தையும் செய்து வருகின்ற செலக்டிவிட்டியாக அவர்களுடைய விசாவும் மறுக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த விடயத்தை இவ்வளோ ஓப்பனாக பேசுனதுக்கு நன்றி மகேந்திரன். தொடர்ந்து எங்களோட இந்த செயற்பாட்டில் தோளோடு தோள் நின்று எங்களோடு போராடுவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.